வள்ளியம் தெய்வானையம். வள்ளி பழமுதிர் சோலை குகைக்குள் சிறிய விளக்கொளியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். இயற்கையின் அமைதியில் அவரது மனம் முழுவதும் இறைவனை அடைய விரும்பியது. இமயமலையில் தெய்வானை தமது தோழிகளுடன் புனித குளத்தில் நீராடி மகிழ்ந்தாள். அவளது முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. முருகன் வள்ளியின் தவத்தைக் கண்டு அவரின் பணிவையும் அழகையும் பார்த்து ஆழ்ந்த காதலை உணர்ந்தார். வள்ளியின் தம்பி முருகனை தவறானவராக எண்ணி அவனை துரத்தி வேல் எறிந்து தாக்க முயன்றான். முருகன் தன்னுடைய வலிமையாலும் அமைதியாலும் அவனை அடக்கினார். தெய்வானே முருகனின் வீரத்தைக் கண்டு மயங்கினாள். அவரது துணிவும் தர்மத்தையும் கண்டு தனது அன்பை வெளிப்படுத்தினாள். வள்ளி முருகனின் காதலை ஏற்றுக்கொண்டு மலையின் மீது அழகிய திருமணத்தில் இணைந்தாள். வானவுலக சக்திகள் அந்த திருமணத்தை பார்த்து மகிழ்ந்தனர். தெய்வானையும் முருகனும் சுவாமி மலையில் அவர்களது திருமணத்தை கொண்டாடி ஆனந்தத்தில் கழித்தனர். வள்ளியும் தெய்வானையும் முருகனின் பக்கத்தில் நின்று புனித அன்பில் இணைந்தனர். அவர்கள் முகத்தில் ஒளிரும் அன்பும் ஒற்றுமையும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. மூவரும் சேர்ந்து பக்தர்களின் வேண்டுகோள்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றினர். பக்தர்களின் மனதில் இறை நம்பிக்கை பெருகியது. வள்ளி மற்றும் தெய்வானையின் அன்பும் ஒற்றுமையும் முருகனின் அடியார்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக திகழ்ந்தது. அவர்கள் திருமண வாழ்வு அருளும் புனிதத்தில் சிரஞ்சீவியாக திகழ்ந்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.